Hi friends, welcome to SS Queen channel. இன்றைக்கி ஒரு சூப்பரான சாம்பார் ரெசிபி தான். முள்ளங்கி சாம்பார் தான் இன்றைக்கி நான் வச்சுருந்தேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு பாத்திரத்தில் துவரம்பருப்பு 1 டம்ளர், 1/4 டம்ளர் பாசிப்பருப்பு ரெண்டுத்தையுமே நல்லா வாஷ் பண்ணி, இது கூட வெங்காயம், தக்காளி ரெண்டு கட் பண்ணி போட்டுக்கிட்டேன். இது கூட இதுக்கு தேவையான மஞ்சள்தூள் 1 டீஸ்பூன், இதுக்கு தேவையான ஒரே 1 டீஸ்பூன் ஜீரகம், இதையுமே நான் இதில் சேர்த்து நம்ம பருப்பு முழுகிற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றி நம்ம ஒரு 4 விசில் விட்டு நம்ம எடுத்து வச்சுக்கலாம். அது லைட்டாக மேஷ் பண்ணி விட்டால் அது நல்லாவே மேஷ் ஆகிடும். அது ஒரு ஓரமாக இருக்கட்டும். அதே பாத்திரத்தில் நம்ம தாளிப்புக்கு எண்ணெய், கடுகு, உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, ஒரே ஒரு வெங்காயம் சாப் பண்ணி சேர்த்துருக்கேன். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம ஒரு அரை தக்காளியவே கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதுக்கு தேவையான மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு, கொஞ்சமாக சாம்பார் தூள் இதெல்லாமே சேர்த்து நான் மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இது கூடவே நம்ம முள்ளங்கியுமே சேர்த்துடலாம். ஏன்னா முள்ளங்கி அப்போ தான் அந்த மசாலாஸ் அதில் ஏறி நல்லாயிருக்கும். உப்பையுமே இந்த ஸ்டேஜில் சேர்த்தாச்சு. பாருங்கள், நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம ஒரு வதக்கிட்டு நம்ம கடைஞ்சி வச்சுருக்க பருப்பை சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி கட்டியாக தான் சாம்பார் கூட்டுறேன் பாருங்கள். ஏன்னா இந்த அளவுக்கு கூட்டினோம் அப்படின்னா தான் நம்ம கொதித்து வரும்போது முள்ளங்கி சாம்பார் கரெக்டான பதத்தில் வரும். எடுப்புக்கு நம்ம தண்ணியாக கூட்டிடக்கூடாது, கொஞ்சம் கெட்டியாக கூட்டணும் முள்ளங்கி சாம்பார். அது இல்லாமல் இதுக்கு நான் புளி சேர்க்க மாட்டேன் முள்ளங்கி சாம்பாருக்கு மட்டும். ஏன் அப்படின்னா அந்த காயில் புளிப்பு ஏறிட்டு அந்த முள்ளங்கியோட டேஸ்ட்டே சுத்தமாக மாறிடுது. அதனால் நான் இந்த சாம்பாருக்கு மட்டும் புளி சேர்க்காம தான் வைப்பேன். அதுக்கு பதிலாக தான் தக்காளி கொஞ்சம் எக்ஸஸாக போட்டிருக்கேன். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள், சூப்பராக கொதிச்சு இப்போ எந்த அளவுக்கு வந்துருச்சு அப்படின்ட்டு. இதுக்கு மேலே நம்ம மல்லித்தலை தூவி சர்வ் பண்ணலாம். இந்த சம்மருக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் முள்ளங்கி சாம்பார். ரொம்பவே வாசனையாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த சாம்பார் பிடிக்குமா அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் நம்மளுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி எங்கள் வீட்டில் இதான் லன்ச். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்லாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எல்லா வீடியோஸையும் வாட்ச் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.